Satish spoke, I wish I could speak like him. After he speaks, then there's no chance for anybody to take the audience. And like KSR has pointed out here, I think this is the most humane gesture. A film, I've been part of many successful films. So when the night I was not happy, I came back to Rahman's studio, stole his music session and remixed the whole music and remixed the whole trailer. And people took that by storm, and I never expected it. And thank you for allowing me to do that. And my dearest Kirti, like I said 2 months ago on the same stage that I've seen your mother's work, and today I can, without any doubt, I can tell you that you are going to be and you are already number one and going to reign the movie industry for quite some time, because your effervescence is something that we all can relate. Satish, you're an outstanding man. Sharanya ji, I've seen your film as a heroine, and I can never accept that you are a mother. No, no way. All of you, KSR, worked together, but missed the chance of working with you in Linga. But thank you and happy to see you as an actor and getting applause and lauded for your performance. Please don't stay away from being a director. Keep making the wonderful movies that you have made. And Rubin, for all the heartbreaks that we have gone through, and so thank you for being a support. And Anuji, and thank you for Anil. What a wonderful action sequences. Thank you for giving me the opportunity to do a really fantastic sound work. And everyone, all of you, thank you very much, and all the very best. வணக்கம். அடைமழையில் நனைய தெரியாத தெரியுமே, கொட்டும் அடைமழையில்தான் ரமோவின் படப்பிடிப்பு தொடங்கியது. இன்றைக்கு வசூல் கொட்டும் மழை நாளில் நாம் கூடியிருக்கிறோம். அரங்கு நிறைந்த ஆரவார காட்சிகளாக உலக தமிழர்கள் எல்லாம் கொண்டாடுகிற இந்த நாளில் அடக்கத்தோடு மனசு நிறைந்த நன்றிகளை இதை வெற்றிப்படமாக்கிய அனைத்து வியர்வையாளர்களுக்கும், எங்கள் வெளிச்சத்தாய் PC ஸ்ரீராம் அவர்கள் இந்த 24 AM என்ற இந்த பணிக்கூடத்தின் முதல் வெற்றி குழந்தையை பெற்றெடுக்க, அதற்கு நாயகனாக இதை வெற்றியடைய வைத்த அதே சூழலில் ஒரு செவிலியாகவும் இதில் நடித்து பிரசவம் பார்த்த சிவகார்த்திகேயன், நாயகி, அம்மா, அடுத்து ஆடல், இசை, பாடல் என இதற்கு உழைத்த அத்தனை வியர்வையாளர்களுக்கும், இதை மூடிய அறைக்குள் தான் திரையரங்குகள், ஆனால் இந்த படத்தை யார் யார் விலைக்கு வாங்கினார்கள் என்பதை வெளிச்சப்படுத்தியே இதனை வெளியிட்ட அழகு இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் நேர்மைக்கும் அந்த உண்மைக்குமான வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். சிவகார்த்திகேயன், நீங்கள் பருவத்துக்கு வந்து விட்டீர்கள். ஒரு மிகச்சிறந்த நாயகனின் வெற்றி பருவத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். பாக்யராஜ் கண்ணனை முதல் திரைப்படத்திலேயே ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக அறிமுகப்படுத்திய 24 AM என்பது என் தம்பி ஆதி ராஜாவின் அந்த அசராத உழைப்பு, சிதறாத விழிப்பு, இவற்றின் வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு நேர்மையும் உண்மையும் மிக்க, உச்சபட்ச அனைவரையும் மதிக்கிற அதே நேரத்தில் இந்த திரைப்பட உலகத்திற்காக உழைக்கிற அடிநிலை வியர்வையாளர்களையும் மதிக்கிற இந்த தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து வெற்றியை அள்ளி கொடுக்க வேண்டும். சிவகார்த்திகேயன், உங்களுடைய வெற்றி இந்த தமிழ் திரைப்பட உலகத்தின் வசூல் வெற்றியாகவும் மகிழ்ச்சி தருகிற வெற்றியாகவும் தொடர்ந்து கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வெற்றிக்கு நாயகன் சிவகார்த்திகேயன் தான் முதல் காரணம். அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்புறம் இந்த படத்தினுடைய டீம், எங்களுடைய மரியாதைக்குரிய ஒளிப்பதிவாளர் திரு பி சி ஸ்ரீராம் அவருடைய ஒளிப்பதிவுன்னு சொன்ன உடனே எனக்கு மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறத தியேட்டரில் பி சி ஸ்ரீராம் சாருடைய டைட்டில் கார்டு போட்ட உடனே அதில் வந்து கைதட்ட நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஜனங்க மத்தியில் ஸ்ரீராம் சாருடைய ஒளிப்பதிவுக்கு ஒரு பெரிய ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ பகதூர் பிஎஸ்ன்னு பிறந்தாங்க. தியாகராஜ பகதூர் மாஸ் ஹீரோ, அவரு நடிப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் மாஸ் ஹீரோ, சிவாஜி ஆக்ஷன் இருப்பார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன், ரஜினிகாந்த் மாஸ் ஹீரோ, கமலஹாசன் ஆக்ஷன் இருப்பார். அதுக்கப்புறம் விஜய் அஜித், விஜய் மாஸ் ஹீரோ, அவர் அப்படி இருந்தார். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் இந்த பக்கம் இருந்தார். ஸோ தியாகராஜ பகதூர், எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய் அந்த லைன்ல இன்னைக்கு சிவகார்த்திகேயன் முன்னாள் இருக்காருன்னா அதுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னைக்கு எப்படி ரஜினி சார் இருக்கும் பொழுது குழந்தைகள் தான் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ். ஒவ்வொரு குழந்தையும் ரஜினி சார் படம் பார்க்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி விஜய் படத்தை பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படம்னா ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி நடிச்சு தன்னுடைய படங்கள் அத்தனையும் குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒவ்வொரு படத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலை தொடரணும். நீண்ட நெடுங்காலமாக நீங்க சினிமா உலகில் இருந்து இந்த சினிமா உலகத்துக்கு நீங்கள் ஒரு பில்லர் மாதிரி சப்போர்ட்டா இருந்து நல்லபடியா நீங்க நடக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமா இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, விநியோகஸ்தர்களை இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களோட கொடுத்த பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சிருக்கோம். பொதுவாக நாங்கள் ரவிக்குமார் சார் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் 100ஆவது நாள், 175ஆவது நாள் இப்படித்தான் நாங்கள் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துவோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் ஒரு 4 தேட்டரில் படம் போடுவோம். இன்னைக்கு 40 தேட்டரில் படம் போடுறோம். ஸோ அன்னைக்கு 100 நாள் ஆன வசூல் இன்னைக்கு 7 நாள் காட்டினால அதனால 7வது நாள் வெற்றி விழா வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய வசூல் மலை தான். அந்த வசூல் மலைக்கு சொந்தக்காரரான இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் விநியோக சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், அதில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. முதல்ல நண்பர் சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லணும். ஒரு லக் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் அவரோட இனிமேல் தொடர்புபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக திரையில் காட்டியிருக்காரு எல்லாருக்குமே. அவர் ஒரு 4 வருஷம் உழைப்பு, டே இன் அண்ட் டே அவுட் தொலைக்காட்சியில் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. ஒரு நிமிஷமும் பெரிய வாழ்த்துக்கள். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சதீஷ் அவர்கள், கீர்த்தி அவர்கள், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணுறோம். டைமில் நிறைய பேர் இங்கே பேசணும். அதனால இவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். மீச பியூட்டியை வந்து பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பிளேட்டை மாற்றி கிளாமர் ஏற்றி இவன் மிஸ் வேர்ல்டுக்கே போட்டி மாசு காட்டி இப்போ சல்வார் ஆச்சிரா வேட்டிங்கிற மாதிரி வரிகளுக்கெல்லாம் மார்லின் மன்றோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது. அவர் அந்த காஸ்டியூமில் உட்காந்துட்டு இருப்பார், கீழே மட்டும் லுங்கி கட்டிட்டு இருந்திருப்பார் ஒரு சீனில். அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இன்க்ளூட் பண்ணதுக்கு இவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. 24 என்னோட தேங்க்ஸ். முக்கியமாக இதை எல்லாரும் எடுத்துகிட்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கு என்றைக்குமே என்னோட நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச். நானும் இங்கே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்டி ராஜா சார், அனிருத் சார், சிவகார்த்திகேயன் சார், இது மாதிரி நிறைய சொல்லிட்டு நான் மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நாள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பி சி ஸ்ரீராம் சார் ஒர்க் பண்ணுற படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஹீரோஸுக்கும் கரெக்டாக காம்படிஷனாக போய் நிற்பார் அப்படின்றது வந்து நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, எல்லா ஹீரோயின்ஸுக்கும் காம்படிஷனாக போய் நின்ட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு, சிவகார்த்திகேயனோட தங்கச்சியும் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க. சரி, நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, தங்கச்சி இல்லை, அவங்க அக்கா நடிக்கிறாங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க அது மாதிரி சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய ரீச்சு, இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து பெரிய கே.எஸ். ரவிக்குமார் சார், சரண்யா மேடம், இவங்கெல்லாம் வந்துட்டு நான் படத்துலேயும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்டார்ஸோடு சேர்ந்து அந்த படத்தில் வந்து நானும் ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணியிருக்கேன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த எல்லாத்துக்கும் வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். உங்கள் முன்னாடி ஒரு காஸ்டியூம் டிசைனராக இன்னைக்கு நிற்கிறேன்னா, மை பாஸ் பிசி சார், I'll always be grateful to you. Thank you so much, Rajas sir, for giving me
Remo. I can never forget this. In this 19th year as a designer, this film will be special for me with my boss. Thank you so much, Bhagirath sir, for the fantastic lookbook நீங்க கொடுத்திருக்கீங்க. அது எல்லாமே இருந்தது. Shiva sir first the rugged look, smart look, அவர் பெண் வேடம் போடச்ச கூட அதில் ரெஃபரன்சஸ் அவரோட விஷனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் பாக்யராஜ் சார். சிவா சார், திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் நீங்கள் எங்கள் மேலே வச்ச எங்கள் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் மேலேயே வச்சிருக்கிற ட்ரஸ்ட், தட் வாஸ் மோர் தென் இனஃப் ஃபார் மீ டு டேக் மை ஒர்க் ஃபார்வர்ட். உங்கள் ட்ரஸ்ட்னால தான் என்னால் பண்ணவே முடிஞ்சது இந்த ஒர்க். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் ஆல் த டைம் ஸ்மைலிங் and that patience that you had. Thank you so much, sir. Kirti, it was great working with you. Ani, thank you so much for the lovely songs. Rasul sir, I loved your work. Thank you so much. எல்லாம் உள்ள கடவுளுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரெமோ, இந்த நன்றி விழா, வெற்றி விழா இதுவாக இருக்கும். இந்த வெற்றி கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த படம் நடக்குது, இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற காரணமாக இருந்தால் பாக்யராஜ் டைரக்டர், அவருக்கு நன்றிலாம் சொல்லி வேற ஆளை பார்க்கறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் ஒரு நாள் எனக்கு என்ன படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். யார் சூப்பர், யார் என்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னார். சூட என்ன இருக்கு, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படத்தில் எல்லாரும் பெரிய டெக்னிக்கல் பீஸ் சார் பண்ணுறாங்க. ரசூல் சார் ஒரு பெரிய டெக்னீஷியன் மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாமல் எல்லா சஜஷனும் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கீர்த்தி, சதீஷ், சரைனா மேடையில் இருக்கும் சார், எல்லாருக்கும் அண்ட் யோகி பண்ணேன். அப்போ இப்போ தான் மேடையில் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வயசுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை, அது வேற விதமாக சொல்லியிருந்தாங்க, அதனால ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னா பாக்யராஜ் தான். எகைன் ஒரு இல்லை இல்லை அதுக்கும் இல்லை, இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த பாக்யராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த படத்துல நான் ஒரு அங்கமா இருக்கிறதுக்கு காரணம் பாக்யராஜ் தான். அதுக்கு முதல் படம் அவர் ஒரு பெரிய வெற்றி கொடுத்துட்டாருன்னும் போது என்னமோ நாமளே எல்லாம் செஞ்சு இது பண்ண மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இது நடந்து இதை அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ. என் முதல் மேடையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம். அந்த படத்தில் என்னோட ஃபர்ஸ்ட் படமே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிச்சு. பெரிய ஒரு தேங்க்ஸ். ராஜா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பாக்கி நாய் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்ன இந்த படத்தில் விஷ்வான்ற கேரக்டர் பண்ண வச்சதுக்கு அது அழகாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு காதல்னா பிசி சாரோட ஃப்ரேம் பார்த்து தான் வந்திருக்கு. ஸோ பிசி சார் ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். சிவாங்க, உங்கள் கூட ஒரு படம் பண்ணதில் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நான் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பெரிய ஒரு நன்றி. கீர்த்தி, வினோத் ப்ரோ, தேங்க்யூ. ரசூல் சார் என்னை நம்பி நிறைய கஷ்டப்பட்டு டப்பிங்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. பதட்டமா வந்தாலும் மைக் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் மேக் பண்ணுறது. எங்களுக்கு நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஃபைட் கொஞ்சம் சில சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. சிவா சார் கூட அதுவும் லேடிஸ் கெட்டப் பண்ணும்போது நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சார். நான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் சக்ஸஸ்.